Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கேன்சருடன் போராடும் பிரபல கராத்தே மாஸ்டரும் நடிகருமான ஷிஹான் உசைனி தான் பயிற்சி அளித்த நடிகர்கள் விஜய் மற்றும் பவன் கல்யாணுக்கு தனது கடைசி ஆசையை நிறைவேற்றுமாறு உருக்கமுடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்படி சந்தோஷமாக கிட்டார் இசைத்து பாடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். கூடவே சேலஞ்சிங், ஃபைட்டிங் அண்ட் செலிப்ரேட்டிங் பிளட் கேன்சர் என்று சமூக வலைதளத்தில் தன்னுடைய பயோவினை அப்டேட் செய்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார் பிரபல கராத்தே வீரரும் நடிகருமான ஷிஹான் உசைனி. கடந்த சில நாட்களாக தனது உடல்நிலை பற்றிய புகைப்படங்கள், தகவல்களை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் தான் இறக்கப் போகிறேன் என்பது தெரியும், சாவை கண்டு தான் பயப்படவில்லை என்று இவர் அளித்த பேட்டிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. கராத்தே வீரராக தனது சாதனைகளால் மிகவும் பிரபலமானவர் ஷிஹான் உசைனி. சென்னையில் கடந்த 36 ஆண்டுகளாக தற்காப்பு கலை சண்டை பயிற்சி பள்ளியையும் நடத்தி வருகிறார். இவரது மாணவர்கள் பலர் மாநில, தேசிய அளவிலும் சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தன் இளம் வயதில் சினிமா மீதான காதலால் நடிகராக வேண்டும் என முயற்சித்தவருக்கு ஒரு சில படங்களில் வாய்ப்பும் கிடைத்தது. கே. பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து வேலைக்காரன், மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை, வேடன் போன்ற சில படங்களில் நடித்தார். பத்ரி திரைப்படத்தில் விஜயின் உடற்பயிற்சியாளராக நடித்திருந்தார். டிராவலிங் சோல்ஜர் பாடல் உருவாக்கத்திலும் பணியாற்றியிருக்கிறார். நடிகர்கள் விஜய் மற்றும் பவன் கல்யாண் உள்ளிட்ட சினிமா பிரபலங்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்துள்ளார். இந்த நிலையில் தான் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் புகைப்படங்களை ஷிஹான் உசைனி பகிர்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக கிரவுட் ஃபண்டிங் கேட்கலாம் என்று நண்பர்கள் கூறிய யோசனையை ஏற்க மறுத்துவிட்ட அவர், தான் நடத்தி வரும் தற்காப்பு கலை மற்றும் வில்வித்தை பயிற்சி பள்ளியை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தன் சிகிச்சை செலவை மேற்கொள்ளவும், மீதமுள்ள பணத்தினை தன் சிறந்த மாணவர்கள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல தேவையான பயிற்சி செலவுக்கு வழங்கவும் வேண்டும் என்ற தன் விருப்பத்தை உயிலாகவும் எழுதி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தன்னுடைய மாணவர், மாணவியரில் ஒருவராவது ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தனது ஒரே கனவு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விற்பனைக்கு வரும் தன் பயிற்சி பள்ளியை வாங்கிக் கொள்ளுமாறு தற்போதைய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு உருக்கமுடன் கோரிக்கை வைத்துள்ளார் உசைனி. சுமார் 2 ஆண்டுகள் நீங்கள் பயிற்சி பெற்ற பள்ளி விற்பனைக்கு செல்கிறது. தற்காப்பு கலையின் 36 ஆண்டுகால பாரம்பரிய சின்னம் எதிர்காலத்தில் இடிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிவிடும் என்றும் அது நிகழாமல் தடுக்க வேண்டும் என்றும் கூறி கடைசியாக ஒருமுறை பவன் கல்யாணை சந்திக்க வேண்டும் என்ற தனது ஆசையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இதேபோல் பத்ரி படத்தின் டிராவலிங் சோல்ஜர் பாடலுக்காக தன்னிடம் பயிற்சி பெற்ற நடிகர் விஜயையும் தான் இறப்பதற்கு முன்பாக சந்திக்க விரும்புவதாக உசைனி கூறியுள்ளார். துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கும் 4 கோரிக்கைகளுடன் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். தன்னுடைய நலம் விரும்பிகள் சீடர்களிடம் இறுதியாக ஆசி பெற்றதுடன் அமர்ந்த நிலை புத்தரை போல் தன்னை சிலையாக வடிக்க வேண்டும் என்ற கடைசி ஆசையுடன் அதற்கான போசும் கொடுத்திருக்கும் ஷிஹான் உசைனியின் மன தைரியமும் மரணத்தை அணுகும் பண்பும் பெரும் சோகத்தையும் அதே நேரம் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.